நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய சந்ததியினருக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அவர்களுக்கான நல்ல பண்புகளையும் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை அவன் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றியும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றியும் ஒரு கதையா சொல்லி கொண்டுதான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கதைகளைத்தான் அடுத்தடுத்த கதைகளா பார்க்க போறோம். தொடர்ந்து கதைகளை கேட்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கதையோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கலிகாலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் பொறாமன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நல்லவனை கூட கெட்டவனா பாக்குற உலகம் இந்த உலகம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் புரிகை என்னும் நகரத்தை பௌரிகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். புரிகை நகரம் எல்லா வகையிலும் செழிப்புற்று விளங்கியது. ஆனால் அந்த நகரத்தை ஆண்டு வந்த அரசன் பௌரிகனோ குடிப்படைகள் சொன்னதை காதில் போட்டுக் கொள்ளாமல் ஊதாரி செலவுகளால் தனது அரசு கஜானாவை காலி செய்து கொண்டிருந்தான். கேடுகட்ட இழிந்த அரசன் என்று மக்கள் அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த தீயவனான அரசன் ஆயுள் முடிந்து இறந்து போனான். அவன் செய்த தீவினை பயனாக அவன் ஒரு நரியாக பிறந்தான். தான் முற்பிறவியில் செய்த அளப்பரிய தவறுகளையும் புரிந்த கொடுமைகளையும் எண்ணி எண்ணி அந்த நரி தன்னை நொந்து கொண்டது. தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தது. முற்பிறவியில் செய்த கொடுமைகளுக்கு இப்பிறவியிலாவது பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த நரி வந்தது. மாமிசம் சாப்பிடாமல் வாழ்ந்து வந்தது. பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை விட்டொழித்தது. பொய் பேசுவதை விட்டு உண்மையையே பேசி வந்தது. இலை கனி ஆகியவற்றை உண்டே காலம் கழித்து வந்தது. பிறருக்கு வசப்பட்டு விடாமல் இருக்க எப்போதும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டது. பிற நரிகளுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லாமல் தனித்து ஒதுங்கி மயானத்திலேயே வாழ்ந்து வந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் அது பெரிதும் விரும்பியது. வித்தியாசமான முறையில் விரதம் பூண்டு வாழ்ந்து வந்த அந்த நரியின் போக்கு மற்ற நரிகளுக்கு பிடிக்கவில்லை. நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? ஏன் இப்படி விபரீதமாக நடந்து கொள்கிறாய்? மாமிசம் உண்ணுகின்ற ஜாதியில் பிறந்த நீ அதனை விட்டொழித்து வாழலாமா? மாமிசம் சாப்பிடு, எங்களைப் போலவே வாழ்ந்து வா. மயான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். தவ வாழ்வை விட்டுவிட்டு எங்களோடு வந்து சேர்ந்து வாழ் என்று பிற நரிகள் அதனிடம் கூறி அந்நரியின் போக்கை மாற்ற முயன்றன. பிற நரிகளின் கூற்றை அந்நரி காதில் போட்டுக்கொள்ளவில்லை. பிற நரிகளை பார்த்து அந்த நரி, எனக்கு பிறப்பு முக்கியமல்ல, வாழ்க்கையில் ஒழுக்கம்தான் முக்கியம். புகழ் தரும் காரியங்களை செய்வதற்கே நான் ஆசைப்படுகிறேன். நான் மயானத்தில் வசித்த போதிலும் என் நிலையை பொருட்படுத்தாமல் எனது மனநிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இடம் முக்கியமல்ல. ஆசிரமத்தில் இருந்து கொண்டுதான் ஒருவன் அந்தணனை கொல்லுகிறான். ஆசிரமம் இல்லாத இடத்தில் இருப்பவன் பிறருக்கு தானம் செய்கிறான். இதில் எது மேலானது? நீங்கள் உணவை பிரதானமாக கருதுகிறீர்கள். நானோ அப்படி நினைக்கவில்லை என்று பதில் கூறியது. நரியின் இந்த போக்கை கேள்விப்பட்ட புலி ஒன்று தன்னிடம் வரும்படி அந்த நரியை கேட்டுக்கொண்டது. நரியை பெரிய பண்டிதன் என்று கருதியது புலி. புலி இருந்த இடத்தை நோக்கி அந்த நரி சென்றது. நரியை நல்ல முறையில் வரவேற்று அதன் தூய உள்ளத்தின் போக்கை அறிந்து புலி அதனை வெகுவாக பாராட்டியது. நண்பனே, உன் தகைமையை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். எனக்கு மந்திரியாக இருந்து அரசு காரியங்களை கவனித்துக்கொள். என் இனத்தவர்கள் கொடியவர்களாக இருப்பதால் தான் ஆட்சி மிளிர அப்பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். இதில் உனக்கு சம்மதம்தானே என்று புலி நரியை பார்த்து கேட்டது. திறமையானவர்களை கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்று நீர் நினைப்பது நியாயமே. இன்பத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு இதற்கு நான் சம்மதிக்கவில்லை. உமது பழைய சிப்பந்திகளின் இயல்புக்கும் எனது இயல்புக்கும் ஒத்து வராது. நான் உமக்கு மந்திரியாக இருக்க வேண்டுமானால் நம் இருவருக்கும் இடையே ஓர் உடன்பாடு ஏற்பட வேண்டும். என்னை சார்ந்தவர்களை நீர் மரியாதையுடன் நடத்த வேண்டும்.
எனக்கு போதிய அளவு சம்பளம் தர வேண்டும். மற்ற மந்திரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தக்கூடாது. இதற்கு சம்மதம் இருந்தால் நான் தங்களுக்கு மந்திரியாக சம்மதிக்கிறேன் என்று நரி கூறியது. நரி கூறிய நிபந்தனைகளை புலி ஏற்றுக்கொண்டது. புலியின் அரசவையில் நரிக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது. புலிக்கும் நரிக்கும் ஏற்பட்ட உறவின் நெருக்கத்தை கண்ட முன்பு பதவியில் இருந்த விலங்குகள் தங்களது வெறுப்பை காட்டத் தொடங்கின. அவைகளின் வெறுப்பு நரியின் மீது திரும்பியது. நரிக்கு அவைகள் தீய யோசனைகள் கூறி ஆசையூட்ட முயன்றன. அந்த விலங்குகள் விரித்த வலையில் நரி விழுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே நரியை ஒழித்து கட்ட தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன அந்த மிருகங்கள். ஒரு நாள் அரசனான புலிக்கு தயாரிக்கப்பட்டிருந்த நல்ல பக்குவமான உணவை எடுத்துக்கொண்டு போய் பிற மிருகங்கள் நரியின் வீட்டில் வைத்துவிட்டன. இந்த விவரம் நரிக்கு தெரியாது. பசி மேலோங்க புலி உணவருந்த வந்தது. சாப்பாடு இருக்க வேண்டிய இடத்தில் எதுவுமே இல்லை. பசி வந்திட 10 பறந்து போகுமே. புலி கோபத்தின் உச்சிக்கு சென்றது. கண்களில் கோபம் பொங்க, என் உணவை திருடியவனை கண்டுபிடியுங்கள் என்று உத்தரவிட்டது புலி. உடனே அங்கிருந்த பரிவாரங்கள் அரசனிடம் சென்று, அரசே, உங்களது உணவை புதிதாக படித்த மந்திரி நரியார் திருடி கொண்டு போய் அவரது வீட்டில் வைத்துள்ளார் என்று தெரிவித்தன. தாங்கள் செய்த செயலை மறைத்து பழியை நரியின் மீது போட்டன. பாவம். அதை கேட்டதும் புலிக்கு கோபம் உண்டாயிற்று. அரசனின் கோபத்தை கண்ட அந்த பழிபாதக மிருகங்கள், அரசே, பார்த்தீர்களா அநியாயத்தை? மந்திரியாயிருக்கும் நரி வஞ்சகமானது. அரசர் உணவையே திருடும் அளவுக்கு சென்று விட்டது. நீங்கள் அதை அபாரமாக நம்பினீர்கள். சமயம் பார்த்து உங்களையே ஏமாற்ற துணிந்து விட்டது. அந்த நரியின் பேச்சு ஒன்று, செயல் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பொய்யொழுக்கம் கொண்ட அந்த நரியின் வீட்டில்தான் உங்கள் உணவு இருக்கிறது. அதனை நாங்கள் காட்ட தயாராக உள்ளோம் என்று கூறி அரசனின் கோபக் கனலை மேலும் மூட்டிவிட்டன. பிறகு நரியின் வீட்டுக்கு சென்று உணவை எடுத்து வந்து புலிக்கு காட்டின. புலியின் கோபம் உச்சநிலையை அடைந்தது. உடனே தீர விசாரிக்காமல் நரியை கொல்லும்படி அவசர உத்தரவு பிறப்பித்தது. அரசனின் உத்தரவை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். இச்செய்தியை அறிந்த புலியின் தாய் தன் மகனை அழைத்து, மகனே, உன்னுடைய முந்திய பரிவாரத்தினர் உன்னிடம் கபடமாக பேசுகின்றனர். அவர்கள் பேச்சை கேட்டு நீ மதிமயங்கி விட்டதாக நான் அறிகிறேன். பொறாமை வந்துவிட்டால் தூயவனை கூட தீயவன் என்று இந்த உலகம் குற்றம் சாட்ட தயங்கியதில்லை. எத்தகைய முனிவராயினும் வெறுப்பு விருப்பு இல்லாமல் வாழ முடியாது. படியாத முட்டாள் படித்தவனையும், சுயநலமிகள் தாராள மனப்பாங்கு உடையவர்களையும், ஏழை பணக்காரனையும், அழகில்லாதவன் அழகுள்ளவனையும் பகைப்பது இயல்பு. பொய் உண்மை போலவும் உண்மை பொய் போலவும் பல நிகழ்ச்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே எதையும் தீர ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். சரியான நேரத்திற்கு ஒருவேளை உணவு கிடைக்கவில்லையே என்பதால் ஆத்திரப்பட்டு மதி இழந்து விடலாமா? ஆகாயம் பார்ப்பதற்கு கருப்பாய் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அது கருப்பில்லை. மின்மினி பூச்சியிடம் நெருப்பு இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் உண்மையில் எந்த ஒரு மின்மினி பூச்சியும் நெருப்பை கக்கிக் கொண்டிருப்பதில்லை. மகனே, பிறரை கொள்வது உனக்கு கடினமான விஷயம் அல்ல. ஆயினும் பொறுமையுடன் இருப்பதுதான் நல்ல பயனை தரும். நரியிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு படவில்லை. அதை நீ குற்றமுடையது என்று கருதி தண்டித்தால் அதனால் உனக்கு அழிவுதான் நேரும். தாய் சொல்லை மீறி நடந்தவன் இந்த உலகில் தலை நிமிர்ந்து நின்றதாக சான்றுகள் இல்லை என்று புத்திமதி சொல்லிற்று. தாய் சொன்னதை கேட்ட புலி உண்மை நிலையை கண்டறிந்தது. உரியவர்களை முறைப்படி தண்டித்தது. நரியை விடுதலை செய்தது. மந்திரியாய் இருந்த நரிக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அது தற்கொலை செய்ய போயிற்று. வேண்டாம் என்று சொல்லி தடுத்தது புலி. நரியை கட்டி தழுவி கொண்ட புலி, என்னை மன்னிக்க மாட்டாயா என்று கேட்பது போல இருந்தது. நரி கண்களில் நீர் மல்கி நிற்க, அரசே,
முன்பு என்னை நீங்கள் மரியாதை செய்து போற்றினீர். பிறகு பகைவன் எனக் கருதி மரண தண்டனை அளித்தீர். உம்முடன் சேர்ந்து வாழ நான் விரும்பவில்லை. என்னை நீர் அவமதித்து பின் அதிகாரத்தில் அமர்த்தினால் உமக்கு என்னிடம் நம்பிக்கை உண்டாகாது. பிறரும் என்னை நம்ப மாட்டார்கள். நானும் உம்மை நம்ப முடியாது. ஆகையால் உம்மிடம் இருக்க எனக்கு துளியும் பிரியமில்லை என்று சொல்லிவிட்டு நரி விடைபெற்று சென்று விட்டது.